குகையை விட்டு வெளியே வந்த எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத நிலைதான் நீடித்தது. வேகமாக இறங்கும் போது வழுக்கும் மலைச்சரிவு கேமராமேனின் காலை பதம் பார்த்தது. உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கே வேகமாக செயல்பட்டார் அம்மலைப்பகுதிக்காரர். காயத்தை பச்சிலை சாற்றினால் ஆற்றிய போது இது அனுமன் தூக்கிய சஞ்சீவி மலை அல்லவா என்று தோன்றியது. பின்னர் சிறிய குகையிலிருந்து பெரிய குகைக்கு சென்றோம். ஹரி சார், உங்களுக்கும் ரஜினி சாருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எத்தனை ஆண்டு காலமான பழக்கம்? இது ஒரு 6-7 வருஷமாக இருக்கலாம். இந்த பாபா படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பாபாஜியை நம்ம பார்க்காம எடுத்த படத்தை விட பாபாஜியே பார்த்துட்டா என்னன்னு ஒரு மனசில் ஒரு இது இருந்தபோது என்ன மாதிரி எங்கள் ஆளுங்க யாருக்கு பாபாஜி குகை தெரியும், இதை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசைப்பட்டார். அப்போது எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டோட இன்ட்ரடக்ஷன் கிடைச்ச போது நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னேன். அவர் என்னை நம்பி ஒய்ஃபோட இங்கே வந்து, ஆனால் எனக்கு கிரிய யோகா தீட்சை இங்கே கொடுக்கணும், யாருக்குமே கொடுக்காத அந்த தீட்சையை இந்த பாபாஜியினுடைய குகையில் தான் வாங்குவேன்னு சொல்லி அதுக்கு எப்படியோ ஒரு பர்மிஷன் வாங்கி இவருக்குன்னு அந்த சன்னியாசி இங்கே வந்து இவருக்கு இந்த தீட்சை உபதேசம் கொடுத்தாங்க. இன்னி வரையில் யாருக்கும் கொடுத்ததில்லை அந்த மாதிரி. அதை பார்க்குற போதே இவர் எத்தனை ஜென்மத்திலோட பாபாஜியோட கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருக்குது. தமிழ் தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக இதுவரை வெளியுலகம் அறியாத பிரத்யேக வீடியோ காட்சிகள் இவை. பாபாவின் பெரிய குகையில் ரஜினி கிரியா யோகா தீட்சை பெறுவது மிக எளிமையாக நடந்து இருக்கிறது. தமிழகமே மிக உன்னிப்பாக கவனிக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு எளிமையான மற்றொரு முகமும் இருக்கிறது என்பது மீண்டும் உறுதிப்படுகிறது. ரஜினியின் நண்பர் ஹரி அங்கே பூஜைகள் செய்தார். இதே இடத்தில்தான் பாபாஜியின் பிரசன்னம் அழுத்தமாக உள்ள இந்த இடத்தில்தான் சிறுவயதில் தந்தையை இழந்து பெங்களூரில் பஸ் கண்டக்டராய் வேலை செய்து ஏதேதோ முயற்சிகளில் ஈடுபட்டு பின்னர் தமிழ்நாட்டில் புகழின் உச்சத்தை அடைந்த மனிதருக்கு மிக எளிமையாக அளிக்கப்பட்டது. மன நிறைவோடு கீழே இறங்கத் துவங்கினோம். அதே மலைப்பாதைகள், அதே குளிர்காற்று, அதே வகையான ஆபத்துகள் என்று பாதையில் வேகமாக இறங்கத் துவங்கினோம். ஆனால் எதுவும் எங்களை பாதிக்கவும் இல்லை.
நீண்ட நேரம் அனைவரிடமும் அமைதியே நிலவியது. மெட்டீரியலிஸ்ட் உலகில் இந்த சாலையில் எங்கள் வாகனமும் உடலும் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. ஆனால் உலகில் வேகமாக செல்லக்கூடியது எது தெரியுமா? மகாபாரதத்தில் இதோ எங்கள் பாதையை ஒட்டி ஓடி வருகிறதே, இதே கங்கையின் மைந்தன் பீஷ்மர் சொன்னார். வேகமாக செல்லக்கூடியது ஒருவரின் மனசுதான். ஒரே நொடியில் உங்களை உங்களின் குழந்தை பருவத்திற்கும் மறுநொடியில் உங்கள் தாயின் மரண சம்பவத்திற்கும் நினைக்கும் இடத்திற்கெல்லாம் நினைவுகளை வேகமாக கொண்டு செல்லும். இந்த வேகமான மனதை கட்டுப்படுத்திவிட்டால் எல்லாம் உங்களின் கைவசமாகும். இப்போது சட்டென புரிந்தது எனக்கு. புகழ் வெளிச்சத்தில் உள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் சிவாஜி ராவ் என்கிற மனிதராக மட்டுமே இங்கு வருகிறார் என்று புரிந்தது. பாபாவின் நினைவுகளை சுமந்த வண்ணம் தரையிறங்கத் துவங்கினோம். மனதில் மகிழ்ச்சி இருந்தது. வயதான பிறகும் எங்கள் குழந்தைகளுக்கு இந்த அனுபவத்தை நிச்சயம் சொல்லுவோம். எங்கள் குழந்தைகள் அதன் அடுத்த தலைமுறைக்கு பாபாவை பற்றி சொல்லுவார்கள். உலகில் புனிதர்கள் காற்றின் மூலம் சொற்களில் வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். இந்த யாத்திரை முழுமையுற காரணமாக இருந்தவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டோம். சென்னை படப்பை பகுதியில் உள்ள பாபாவின் ஆசிரமத்திற்கு மீண்டும் வந்து நாகராஜ ராஜாவிற்கும் ரஜினியின் நண்பர் ஹரிக்கும் நன்றி தெரிவித்து நிறைவுடன் விடைபெற்றோம். பாபாஜியினுடைய குகையில் இருக்கிறப்போ தாயினுடைய கருவறையில் இருப்பதை போன்று உணர்கிறேன் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. தாயினுடைய கருவறையில் இருப்பதை போன்று அந்த அதீதமான உணர்வு இங்கே வரக்கூடிய எல்லாருக்கும் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதற்கு ஒரு தீவிரமான தேடல் இருக்கு. அந்த தேடல் ரஜினிகாந்திடம் இருக்கிறது. மனம் இருப்பவர்களுக்கு, தீவிரமான தேடல் இருப்பவர்களுக்கு இந்த மார்க்கம் வசப்படும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு வசப்பட்டதை போல. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீடியா பாட்